ஹாயா, வெல்கம் டு NRMRB. டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாப்டர். அந்த சாப்டரை 1 ஹவர்க்குள்ளேயோ 2 ஹவர்ஸ்க்குள்ளேயோ 3 ஹவர்ஸ்க்குள்ளேயோ முடிக்கவே முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஆன்டிபயோட்டிக்கை அந்த கிளாசிஃபிகேஷனை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதோட நிமோனிக்கு அடுத்தது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம MCQஸை மட்டும் எப்படி அட்டன் பண்ண முடியும் ஓவரால் கவர் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். மீதி இதில் விடுபட்ட விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக் மாலிகூல்ஸ் தட் கில்ஸ் ஆர் ஸ்டாப் தி growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸு, இல்லைனா ஒரு ட்ரக்கு, இல்லைனா ஒரு ஏஜென்ட். ஓகேவா? அந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸு நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குல்ல, இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை ஒன்று அது சாப்பிட்டோம் அப்படின்னா போய் கில் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஃபர்தராக வளர விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த ட்ரக்குக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரக்கை அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது என்ன கிருமிகள் நமக்கு நோயை வரவழைக்குதோ அந்த நோய் கிருமிகள் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரக்கு தான் ஆன்டிபயோட்டிக். அதாவது முள்ளால் எடுக்கிறது, கிருமியை கொண்டே நம்ம அழிக்கிறோம். அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதில் பாருங்க, பாக்டீரிசிடல். சிடல் அப்படின்னாவே சூசைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாக்டீரிசிடல் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் தட் கில் பாக்டீரியா. இதுதான் வந்து பாக்டீரிசிடல். பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படின்னா அப்படியே நிறுத்தி வைக்கிறது, அது ஃபர்தராக வளராமல் நம்ம உடம்புல அப்படியே இருக்கும். அடுத்தது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெக்கானிசம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து ஃபர்தராக அதை கிளியர் பண்ணிடும். இந்த எஃபெக்டை கொடுக்கறது தான் பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் இருக்குது. இதில் பாருங்கள், முக்கியமாக ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு 2 இருக்குது. இது நிறைய பேரெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் போய் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணணும். அப்படி கில் பண்ணிடுச்சுன்னா அந்த ட்ரக் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த கிருமிகளுக்கு, அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு சென்சிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இந்த படத்தில் இருக்கு பாருங்களேன், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னாக்க அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளோட ஆன்டிபயோட்டிக்கை எதிர்த்து போராடி அது சாகாது. அதுக்கு பதிலாக அந்த ஆன்டிபயோட்டிக்கை அது சாப்பிட்டுட்டு நல்லா உள்ள இன்னும் வந்து க்ரோத் ஆகி மியூட்டேஷன் ஆகி இன்னும் நிறைய கிருமிகளை உள்ள அது மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக் வந்து கேட்கவே கேட்காது. அதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். ஓகே, இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னாக்க இந்த ஆன்டிபயோட்டிக்கை நமக்கு ஃபீவர் சரியானாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சரியானாலும் இதை போட்டு முடிச்சிருங்க, இந்த டோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் எழுதி தருவார். அப்படி இல்லைனாக்க 14 டேஸ்க்கு எழுதி தருவார். நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஒரு 2 டேஸ் போடுவோம், இல்லைன்னா 3 டேஸ் போடுவோம். அந்த 3 டேஸ் போட்டுட்டு ஓரளவு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ஆன்டிபயோட்டிக்கை எனக்கு வேணாம், போதும், நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் திருப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரக்கையும் வந்து கரெக்டாக டோஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அடுத்த நாள் திரும்பி வந்துடும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கு ஒரு 100 மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம உடம்புக்குள்ளே 100 பாக்டீரியா இருக்குது. நம்ம சாப்பிட்ட ஒரு டோஸ் வந்து ஒரு 14 டேஸ்க்கு வந்து சிப்ரோஃப்ளாக்சின், இல்லைனா ஒரு 3 டேஸ்க்கு சிப்ரோஃப்ளாக்சின், இல்லை 1 வீக்குக்கு சிப்ரோஃப்ளாக்சின் ஆன்டிபயோட்டிக் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 12 டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு 3 டேஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 டேஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், 4 டேப்லெட் எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப உள்ளே இருக்கக்கூடிய அந்த 100 மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஒரு 50 மைக்ரோ ஆர்கானிசத்தை அந்த சிப்ரோஃப்ளாக்சின் கில் பண்ணியிருக்கும். மீதி 50 இருக்கும். அப்போ அந்த 50 என்ன பண்ணும் அப்படின்னா, மீதி இருக்கிறது, ஐயோ என்னடா அது, ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மளால அப்படிலாம் வந்து கொல்லுதே, என்னடா அது, ஏதோ ஒன்று, சரி நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசாமல் அதாவது வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடம்பு நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே வந்து ட்ரக்கை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ என்ன பண்ணுன்னா மீதி இருக்கக்கூடிய 50 ரைட்டு, அப்போ உள்ளே வந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக நம்ம என்ன பண்ணலாம், அது என்ன மாதிரி உருவத்தில் இருக்குது, அது நம்மளை என்ன பண்ணுது, மீதி 50 பேர்த்த எப்படி அதை அடிச்சிச்சு, சரி அவனை எப்படி எதிர்த்து அடிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு, தன்னோட ஸ்டைலு, தன்னோட பைண்ட் ஆகிற ஸ்டைலு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்கு எகென்ஸ்டாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ மறுபடியும் வந்து 50 100 ஆகிடும், 100 150 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் மறுபடியும் வந்து என்னடா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மெடிசனை நம்ம மீதி இருக்கிறத எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அப்போ கேட்காது. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறது.
அங்கே போய் இந்த மெடிசன் சாப்பிட்டதே சொல்ல மாட்டோம், அங்கே போய் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிக்கவும் மாட்டோம். உடனே டாக்டரை டெஸ்ட் பண்ணுவோம், சரி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், இவர் என்ன மெடிசன் எழுதுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டோம், எந்த மெடிசன் எடுத்துக்கிட்டே சொல்ல மாட்டோம். அவர் ஒரு மெடிசன் எழுதுவார். சப்போஸ் நமக்கு கொடுத்த மெடிசனையே எழுதலாம், அப்படி இல்லைன்னா வேற ஒரு மெடிசனை கூட அவர் எழுதலாம். அப்போ கொடுத்த மெடிசனை கூட வேற ஒரு பிராண்ட் நேம்ல எழுதும்போது நிறைய பேருக்கு தெரியாது. அதே வந்து ஜெனரிக் நேமா இருந்தால் இந்த மெடிசன் தானே நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. அப்போ இதே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னாக்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ லேப்லாம் வந்து மெடிக்கல் வச்சுருக்கோம், இப்போ லேப் வச்சுருக்கோம். இந்த லேப்லாம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில், அதாவது பெரிய லெவலில் அந்த லேப் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஊர்லேயுமே அப்படி தனித்தனியாலாம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுது அப்படின்னாக்க டாக்டர் என்ன பண்ணுவார், முதல்ல ஒரு மெடிசனை எழுதி கொடுப்பாரு, அது போட்டுட்டு வாங்க ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு அது கேட்காது. அப்போ என்னன்னாக்கா சரி ரைட்டு ஓகே, அப்போனா வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ், ஏடிபிக்கல் ஏத்தோஜன், சூடோமோனஸ், இந்த மாதிரிலாம் நிறைய கிருமிகள் இருக்குது. ஸோ இப்போ அந்த கிருமிகளில் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ்க்கு மட்டும் எழுதி கொடுப்பாரு. இப்போ எரித்ரோமைசின் எழுதி தராரு அப்படின்னாக்க உடனே வந்து ஒரு 3 days கழிச்சு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த டைமில் சரியாகலை அப்படின்னா அடுத்தது அவர் என்ன பண்ணுவார், ஃபர்தராக சரி ஓகே கிளாரித்ரோமைசின் அப்படி இல்லைன்னா அசித்ரோமைசின் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது டோட்டலாக உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிச்சிருது. இப்போ வந்து எப்படின்னாக்க நிறைய நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் லேப் வந்துருச்சு. ஸோ இப்போ லேப் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த டைஃபாய்டு ஃபீவர், வைரல் ஃபீவர், இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்போ டைஃபாய்டு ஃபீவர்லாம் இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபில் போய் டெஸ்ட் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இருக்குல்ல, அந்த பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம் அதை கல்ச்சரில் போட்டு அந்த கிருமிகளை நல்லா வளர்த்து அவங்க கிட்ட ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இந்த பைப்பரசிலின், டசோபேக்டம், சல்பேக்டம், இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செஃபுராக்சிம், இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ அதில் ஒவ்வொரு மெடிசனாக நம்ம அதுக்கு மேலே வந்து விட்டு பார்க்கும்போது அதில் எந்த மெடிசனுக்கு அது சாகுது, அந்த கிருமிகள் வந்து சாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்க லேப்ல வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள்லாம் நல்லா பார்த்துருந்தா தெரியும். அந்த இடத்துல வந்து ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரக்ஸும், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரக்ஸும் இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு 4-5 மெடிசன்ஸ், நிறைய ஒரு 10 மெடிசன், ஒரு 7 மெடிசன் இருக்கும். அப்போ அந்த 7 மெடிசன் இருக்கிறதுல நம்ம பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ட ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் எதுக்காக இந்த ரிப்போர்ட் எழுதியிருப்பாங்க அந்த டாக்டர் அப்படின்னா, நான் இந்த மெடிசன் சாப்பிட்டேன் கேட்கல, அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த மெடிசன் சாப்பிட்டேன் கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லேபில் எழுதி கொடுத்துருவாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவர் பார்ப்பாரு. பார்த்துட்டு ஓஹோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்ல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, அப்போ இவரோட உடம்புல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் இந்த ஆன்டிபயோட்டிக் போட்டால் கேட்காது, கில் ஆகாது. ஸோ அப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்ல என்னென்ன, அதை சென்சிட்டிவ்ல என்னென்னலாம் வந்திருக்கு, ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ்ல ஓஹோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அப்போ இந்த ட்ரக்ஸ் எழுதுனாக்க இவருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த ட்ரக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். இதுதான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். ஓகேவா? இதுக்கு தான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னாக்க டோட்டலாக ஆன்டிபயோட்டிக்கை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், அந்த டோஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். அதனால தான் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டாக்டர் போய் நம்ம பார்க்கும்போது ஆன்டிபயோட்டிக் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க அடுத்த டாக்டரும் போன உடனே 3 நாள் சாப்பிட்ருக்கீங்களா, அப்போ அந்த டோஸ் முடிஞ்சிருக்காது. அதனால அதே மெடிசனை அந்த டாக்டர் மறுபடியும் திருப்பி எழுதுவார். அதுக்கு காரணம் இதுதான். நாம என்ன பண்ணுவோம், அவர் 3 நாளைக்கு சாப்பிட்டோம், இவர்கிட்ட கேட்கலன்னு வந்தாக்க இவரு மறுபடியும் அதே மெடிசனை எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம சண்டை போட்டு வருவோம். அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அந்த ஆன்டிபயோட்டிக்கை திருப்பி நம்ம அந்த டோஸை கம்ப்ளீட் பண்ணா நமக்கு கேட்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எழுதுறோம். ஆனால் நம்ம திருப்பி கொண்டாந்து இதே தான் எழுதியிருக்காரு, வேற ஏதாவது மெடிசன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிடுவோம். அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்டிபயோட்டிக் நமக்கும் கேட்காம போயிடும், ரெசிஸ்டன்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட், ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ். ஓகே, அடுத்தது இதில் பாருங்களே. ஆக்சுவலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுது அப்படின்னா அதோட டார்கெட் சைட்டில் போய் இப்படி உட்காந்தா பாக்டீரியா கில் ஆகிடும். பட் ஆனால் வந்து பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக்கு எகென்ஸ்டாக ரெசிஸ்டண்ட் ஆகி அது வந்து எகென்ஸ்டாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த பாக்டீரியாவை கில் பண்ணலை அப்படிங்கிறப்ப மியூட்டேஷன் ஆகிட்டா அதோட தன்மையை மாற்றிக்குது, அதோட சைட்டை மாற்றிக்குது. ஸோ இப்போ என்னன்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து உட்காரக்கூடிய அந்த சைட் இருக்குல்ல, அந்த சைட்டோட ஷேப்பை மாற்றிக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து இந்த இடத்துல உட்கார முடியல, அதோட ஆக்சனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு அந்த பாக்டீரியாவை அந்த ஆன்டிபயோட்டிக்கால கில் பண்ண முடியாது. பாருங்க, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் எ கண்டிஷன் இன் விச் பாக்டீரியா கண்டினியூ டு க்ரோ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக்கே இருந்தாலும் அது கண்டினியூவாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் அதை எதுவுமே செய்யாது. அதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். இங்கே பாருங்க, ஆன்டிபயோட்டிக்கை கால் மேலே கால் தூக்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ ஸ்டைலாக அதை அழுத்தி பிடிச்சிட்டு நிற்கிது. ஸோ அதனால் அதை பற்றி அது கவலை இல்லை. ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்துச்சுன்னா அதை ஃபைட் பண்ணுது அப்படிங்கிற இமேஜில் உங்களுக்கு புரியும். அடுத்தது
இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க பாக்டீரியாவோட ஷேப். ஓகேவா, மேக்ஸிமம் ஆன்டிபயோட்டிக் வந்து இந்த பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நிறையா இருக்கும். இந்த வைரல் ட்ரக்ஸ் தனியாக இருக்கும். ஸோ ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து மெயின்லி பாக்டீரியா வந்து நிறைய டைப்பில் இருக்குது. அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதோட ஷேப் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இதில் காக்கஸ் அப்படிங்கிறது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, பேசிலஸ் அப்படிங்கிறது வந்து ராட் ஷேப்பில் இருக்கும். இந்த பாக்டீரியா சம்டைம் வந்து அதோட உருவத்தை கூட மாற்றிக்கும். அதாவது ரெசிஸ்டன்ட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து ராட் ஷேப்பில் இருக்கிறது ரவுண்ட் ஆகும், ரவுண்டாக இருக்கிறது ராட் ஷேப்பில் கூட இருக்கும். அடுத்தது ஸ்டெப்டோகாக்கை அப்படிங்கிறது வந்து செயின் ஃபார்மேட்டில் இருக்கும். அடுத்தது டிப்ளோகாக்கை அப்படிங்கிறது வந்து பேரா இருக்கும், 2 இருக்கும், அதான் டிப்ளோகாக்கை. அடுத்தது ஸ்பைரோசிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்பைரல் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பைரல் பைண்டிங்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கும். தெங்கோன் இருக்கு பாருங்க, அது மாதிரி. இது வந்து பேசிலஸ். ஸ்டெப்டோகாக்கஸ் என்கப்லடு, இது ஈகோலி. இது வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய டிசீஸை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்துட்டு இந்த பேசிலை, ஈகோலி இதெல்லாம் தான். அடுத்து இது சல்மோனா டைப்பி. இந்த சல்மோனல்லா, எஸ் டைப்பி, ஓ டைப்பி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம டைஃபாய்டு ரிப்போர்ட்டில் வந்து பார்த்துருப்போம். இந்த வைடல்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ரிப்போர்ட்டில் வந்து எஸ் டைப்பி, ஓ டைப்பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து டைஃபாய்டு பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துலலாம் வந்து எஸ்ங்கிறது இதுதான், சல்மோனல்லா இதுதான். அடுத்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு சம் எக்ஸாம்பிள் இதில் இருக்குது. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படிங்கிறதுக்கும் சம் எக்ஸாம்பிள் இதில் இருக்குது. இதில் 1-2 படித்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராம் பாசிட்டிவ் அப்படிங்கிற இடத்துல ஸ்டெப்பலோகாக்கஸு, கிளாஸ்டிரிடியம், ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா, சூடோமோனஸு, பேசிலஸு, மைக்ரோலூட்டஸு, கொரினோபாக்டீரியம் டிப்தீரியா, ஸ்டெப்டோகாக்கஸ் பைரோஜென்ஸு, இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆன்டிபயோட்டிக் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிராட் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று நேரோ ஸ்பெக்ட்ரம். ஆக்சுவலாக வந்து இந்த பிராட் ஸ்பெக்ட்ரம் அதுலேயே வந்துட்டு நமக்கு வந்துருச்சு. பிராட் அப்படின்னா பிராடாக யோசி, ரொம்ப பெருசாக யோசி அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ பிராட் அப்படின்னா ரொம்ப அதிகமான அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பிராட் அப்படின்னாவே அடுத்தது வந்து கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ், ஏடிபிக்கல் ஏத்தோஜென்ஸு, புரோட்டோசோவல், இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிக்ஸை கவர் பண்ணி அதில் வரக்கூடிய ட்ரக்ஸு அவ்வளோ கிருமிகளையும் சேர்த்து அளிக்கும். அந்த தன்மை கொண்ட ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நேரோ ஸ்பெக்ட்ரம். நேரோனா நேரா அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியாவை மட்டும் கில் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வரும். அதாவது கிராம் பாசிட்டிவ் இல்லைன்னா கிராம் நெகட்டிவ், இந்த மாதிரி ஒரு சில மைக்ரோ ஆர்கானிக்ஸை மட்டும் இந்த நேரோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொள்ளும். ஓகே, இப்போ பாருங்க, இதில் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷனில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஆக்ஷன், அது என்ன பண்ணுது, அதோட ஆக்ஷனை வச்சு நம்ம இந்த கிளாசிஃபிகேஷனில் எப்படி பிரிக்கலாம். அதோட ஆக்ஷன் இன்ஹிபிட்டரி ஆஃப் செல் வால் சிந்தசிஸ். ஓகேவா, செல்லில் இருக்கக்கூடிய வாலில் செல் வால் சிந்தசிஸ் இந்த மாதிரி வந்து அதை பிளாக் பண்ணுற மூலியமாக அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தெல்லாம் கொல்லக்கூடிய அந்த தன்மையை வச்சு கிளாசிஃபிகேஷனை பிரிச்சிருக்காங்க. அதில் பீட்டா லாக்டமேஸ் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு ஒரு டைப்பு. அடுத்தது அதர் ஆன்டிபயோட்டிக். இந்த பீட்டா லாக்டமேஸ் மட்டும்தான் பெரிய கேட்டகரி. இந்த பீட்டா லாக்டமேஸ் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இந்த பீட்டா லாக்டமேஸ் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு வச்சிருக்கேன்னா, பீட்டா லாக்டமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அதில் இருக்கக்கூடிய அது மூலியமாக வந்து பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ணும். அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ல எல்லாத்துலேயுமே பீட்டா லாக்டம் அப்படிங்கிற ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இது பீட்டா லாக்டமேஸ் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் வரக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தா பெனிசிலின், செப்பலோஸ்பரின், கார்பிபினம், மோனோபாக்டம் அப்படின்னு சொல்லி 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, இன்ஹிபிட்டர் ஆஃப் செல் வால் சிந்தசிஸில் பீட்டா லாக்டமேஸ் ஆன்டிபயோட்டிக்கை 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பெனிசிலின், அடுத்தது செப்பலோஸ்பரின், அடுத்தது கார்பிபினம், அடுத்தது மோனோபாக்டம்ஸ். இப்போ பெனிசிலின் அப்படிங்கிறதுல எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெனிசிலினை வச்சு தான் மீதி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பேசிக்காக வச்சு. ஸோ அதனால் அது எல்லாத்துலேயுமே வந்து சிலின்னு முடியும். அது எல்லாமே பெனிசிலின் அடிப்படையாக வச்சு கண்டுபிடிச்ச ட்ரக்ஸ். அமாக்சிலின், ஆம்பிசிலின், கிளாக்சிசிலின் இந்த மாதிரி வரிசையாக வரும். பெனிசிலின் ஜி, பெனிசிலின் பி, பைப்ரசிலின் இந்த மாதிரி எல்லாமே சிலின்னு முடியும். அடுத்து செப்பலோஸ்பரின். இந்த செப்பலோஸ்பரின் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேட்டகரி. இந்த பெரிய கேட்டகரி 1st ஜெனரேஷன், 2nd ஜெனரேஷன், 3rd ஜெனரேஷன், 4th ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேஷன் வைஸாக நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஜெனரேஷன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. இதோட ஷார்ட்கட் வீடியோ
இதை ரொம்ப ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. வீடியோ லென்த் ரொம்ப பெருசாகிடும். அடுத்தது கார்பிபினம். இது எல்லாமே வந்து பினம் அப்படின்னு முடியும். ஓகேவா? மெரோபினம், எட்ரோபினம், அது மாதிரி வந்து பினம் அப்படின்னு முடியும். அடுத்தது மோனோபேக்டம் அப்படிங்கிறது வந்து நம்னு முடியும். ஓனம் அப்படின்னு முடியும். அஸ்ட்ரியோனம் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கு. இது மட்டும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம்? நம்ம இன்கிபிட்டார் ஆஃப் செல் வால் சிந்தசிஸில் பீட்டா லாக்டமேஸ் ஆன்டிபயோட்டிக்கில் பெனிசிலின் பார்த்தோம். இது எல்லாமே சிலின்னு முடியும். செப்பலோஸ்பரின் அது எல்லாமே செஃப் அப்படின்னு வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் இதில் வரும். அடுத்தது கார்பிபினம் அப்படிங்கிறதுல எல்லாமே பினம் அப்படின்னு முடியும். மோனோபேக்டமில் ஓனம் அப்படின்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ். அடுத்தது பீட்டா லாக்டமேஸ் இன்கிபிட்டார். இந்த இடத்துல சிந்தசிஸ் இது வந்து லாக்டமேஸை இது பண்ணுது. இந்த இன்கிபிட்டார் அப்படிங்கிற கிளாவலானிக் ஆசிட், பொட்டாசியம் குளோரைட் அதெல்லாம் வருதுல, அது இந்த இடத்துல வரும். அடுத்து பாருங்க, இதுல பீட்டா லாக்டம் ரிங் பெனிசிலின், அந்த பெனிசிலின் அப்படிங்கிறதுல பீட்டா லாக்டம் ரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பீட்டா லாக்டம் ரிங். இந்த பீட்டா லாக்டம் ரிங்கு பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன்ஸ். ஓகேவா? இந்த பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன்ஸ் வந்து இன்ஹிபிட் டிரான்ஸ்பெப்டிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து இது வந்து போய் பைண்ட் ஆகி இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ அதனால இன்ஹிபிட் செல் வால் சிந்தசிஸ். இதுதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இங்க கொடுக்குற ஸ்ட்ரக்சர் வந்து பெனிசிலின் ஜி. இங்க இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து பெனிசிலின் ஜி. இந்த பெனிசிலின் ஜி, பெனிசிலின் பி அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த பெனிசிலின் ஜி அப்படிங்கிறது வந்து பென்சைல் பெனிசிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பென்சிலின் பியை வந்து பீனாக்சி மெத்தில் பெனிசிலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பெனிசிலினை வந்து 1928 அலெக்சாண்டர் பிளமிங் பெனிசிலியம் நெட்டடம் அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து இதை கண்டுபிடிச்சாரு. இது எம்சிக்யூஸ்ல வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுல நிறைய குழப்பம் இருக்கும். இந்த பெனிசிலின் வி, பெனிசிலின் ஜி, அதாவது மேல இருக்க ஜி, இது பெனிசிலின் வி. இதுல வந்துட்டு நிறைய குழப்பம் வரும். பேரை மாத்தி கூட நம்ம வந்துட்டு பெனிசிலின் ஜி அப்படின்னு போட்டுட்டு கீழே பெனிசிலின், பீனாக்சி மெத்தில் பெனிசிலின் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு இது என்னமாங்க, அது நிறைய பேர் மாத்தி கூட போட்டு வந்திருக்காங்க. அதனால இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வி அப்படின்னா கொஞ்சம் 3 இருக்கு பாருங்களே, 1 2 3 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வி அப்படின்னா 3 பேர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பீனாக்சி மெத்தில் பெனிசிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்ப நம்ம அது கிளாசிபிகேஷன்ல பார்த்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பீட்டா லாக்டம் இருக்குல்ல, இந்த பீட்டா லாக்டம்ஸ்ல வரக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே சிலின் அப்படின்னு முடியும். அடுத்தது அப்படிங்கிறது எல்லாமே வான்கோமைசின், வேன்சின், பிளானின் அப்படின்னு முடியும். இந்த இடத்துல பாருங்க, கிளைகோபெப்டைட்ஸ்ல 1ல மட்டும் மைசின் அப்படிங்கிறது வரும். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னொரு இடத்துல இதை நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். சோ அப்ப கிளைகோபெப்டிடைட்ஸ்ல 3 ட்ரக் இருக்கு. 1 வான்கோமைசின், ஓகேவா, வேன்சின் அப்படின்னு முடியக்கூடிய ட்ரக், பிளானின் அப்படின்னு முடியக்கூடிய ட்ரக். ஓகேவா? இந்த 3 ட்ரக் இருக்கு. இதுல வந்து சிலின் அப்படின்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ். இது எல்லாமே வந்து செல்வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஓகே, அடுத்து இதுல பாருங்க, சிலின் அப்படின்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே இதுல போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது இதுல இன்ஹிபிட்டர் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அதுல நம்ம என்ன பார்த்தோம்? செல்வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்றது. இதுல வந்து புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதுல டெட்ராசைக்ளின் இருக்கு, அமினோ கிளைகோசைடு இருக்கு, குளோரம்பெனிகால் இருக்கு, மேக்ரோலைட்ஸ் இருக்கு, லிங்கோசமைடு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து கண்டிப்பா வந்து எம்சிக்யூஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 30S ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற ரிபோசோம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எது, 50Sல ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 30Sல ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக் அப்படிங்கிறது வந்து டெட்ராசைக்ளின், அமினோ கிளைகோசைடு. இந்த டெட்ராசைக்ளின்குள்ள என்னென்ன மெடிசன்ஸ்லாம் வருது, அமினோ கிளைகோசைடுக்குள்ள என்னென்ன மெடிசன்லாம் வருது அப்படிங்கிறத ரைட் சைடு நம்ம பார்க்கலாம்.
இந்த மாதிரி கேட்டகரிஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த 30Sல என்னென்னலாம் ஒர்க் பண்ணும், 50Sல என்னென்னலாம் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே, டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறதுல டெட்ராசைக்ளினு, குளோர் டெட்ராசைக்ளினு, ஆக்சி டெட்ராசைக்ளினு, டெமிக்ளோசைக்ளினு, மெத்தாசைக்ளினு, டாக்ஸிசைக்ளினு, மினோசைக்ளின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு டெட்ராசைக்ளினில் வரக்கூடிய ட்ரக்ஸ். இது எல்லாமே வந்து 30Sல ஒர்க் ஆகும். அடுத்து அமினோ கிளைகோசைடு அப்படிங்கிறத எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அமினோ கிளைகோசைடு அப்படிங்கிறது மைசின் அப்படின்னு முடியும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மைசின், சின்னு, மைசின், மைசின், மைசின். இந்த இடத்துல மைசின் அப்படின்னு வரும். மை ஒய் இல்லாம மைசின், அடுத்தது மை சின், அடுத்தது சின், இந்த மாதிரி வரும். இதே மாதிரி இன்னும் 2 ட்ரக்குக்கும் வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, நாம இப்போ கரண்ட்ல பெருசாக யூஸ் பண்ணாத ட்ரக்ஸ் மாதிரியே, ரொம்ப பழைய ட்ரக்ஸ் மாதிரியே இருக்கும். மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். அதாவது ரொம்ப காலமாகவே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து இந்த மெடிசன்ஸை வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஜெண்டாமைசின், அமிகாசின் இது ரெண்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மீதியெல்லாம் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பழைய ட்ரக்ஸ். ஸோ அப்போ பழைய பேர், நமக்கு கேள்விப்பட்ட பேர், பழைய பேர், இது எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் மைசின்னு முடிகிறது எல்லாமே வந்து அமினோ கிளைகோசைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாருங்களேன், இல்லைன்னா டேங்க்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அமினோ கிளைகோசைடு அப்படின்னாவே டேங்க்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டோபராமைசின், அமிகாசின், நியோமைசின், ஜெண்டாமைசின், ஸ்டெப்டோமைசின், இது எல்லாமே வந்து அமினோ கிளைகோசைடில் வரக்கூடிய ட்ரக்ஸ். ஓகே, அடுத்தது குளோரம்பெனிகால் இருக்கு. குளோரோமைசிட்டின், அப்ளிகப்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அடுத்தது குளோரம்பெனிகால் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐ ட்ராப்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்தது மேக்ரோலைட்ஸ். மேக்ரோலைட்ஸ் அப்படின்னாவே இந்த இடத்துல அமினோ கிளைகோசைடுக்கும் இந்த மேக்ரோலைடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துல எல்லாமே த்ரோன்னு வரும். ஸோ இப்போ த்ரோ அப்படின்னாவே த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு எரித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின், அசித்ரோமைசின், டாக்ஸித்ரோமைசின் இந்த மாதிரி வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால த்ரோ அப்படின்னு வரும். அப்போ த்ரோ அப்படின்னு வந்தாவே மேக்ரோ த்ரோ, மேக்ரோ ரோ அப்படின்னு வருது. ஸோ அதனால மேக்ரோ அப்படின்னாவே வந்து ரொம்ப பெரிய மாலிகூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். மேக்ரோ அப்படின்னாவே ரொம்ப பெருசு, மைக்ரோ அப்படின்னாக்க சின்னது. ஸோ அப்போ வந்துட்டு மைக்ரோ MIன்னு வருதுல்ல இந்த இடத்துலலாம். ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு 30Sல ஒர்க் ஆகும். மேக்ரோ அப்படின்னாக்க 50Sல ஒர்க் ஆகும், ஏன்னா பெருசு இல்லை அது, அதனால. அடுத்தது இதில் கீழே பாருங்க, இதுலேயே வந்துட்டு கீட்டோலைட்ஸ்ன்னு இருக்கு ஒரு ட்ரக். இதை ஞாபகம் வச்சுங்க. கீட்டோலைட்ஸ் அப்படின்னா டெலித்ரோமைசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கு. இது யாரும் பெருசாக அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், மீதி எல்லாம் பார்த்துருப்போம். ஓகே, அடுத்து லிங்கோசமைட்ஸ். லிங்கோசமைட்ஸில் லிங்கோமைசின், கிளிண்டாமைசின், ப்ரீலிமைசின். இப்போ இதுதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இங்கேயும் மைசின் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த இடத்துல வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ட்ரக்ஸாகவே இருக்கும் மேக்ஸிமம். இந்த இடத்துல வரக்கூடிய ட்ரக்ஸில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கிளிண்டாமைசின் தான் அதிகமாக பார்த்துருப்போம். அப்போ கிளிண்டாமைசின் அப்படிங்கிறதும் இந்த அமிகாசின், நியோமைசின், ஜெண்டாமைசின் அப்படின்னு வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் லிங்கோமைசின், கிளிண்டாமைசின், பிரிலோமைசின், ஓகேவா, LCP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ரெண்டு ட்ரக்குமே உள்ள வித்தியாசம் இதுதான். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ட்ரக்காக இருக்கும், இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். அதை கூட வச்சு நீங்கள் ரெண்டுக்கும் வேறு வேறு பிரிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஓகே, இந்த ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட், முக்கியமான சைடு எஃபெக்ட் என்ன, ADR என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த டெட்ராசைக்ளின், do not take tetracyclines with milk. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெட்ராசைக்ளினை நம்ம எடுத்துக்கும் போது மில்க் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த மில்கில் வந்து கால்சியம் இருக்கும். ஸோ அந்த கால்சியம் வந்து டெட்ராசைக்ளினோட பைண்ட் ஆகி ஒரு இன்சாலிபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு அது வந்து அன்டைஜஷன் ஆகி நமக்கு ஏதாவது லூஸ் மோஷன் போகிறது, டயரியா போகிறது, இது மாதிரி டிசென்ட்ரி ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது நமக்கு வயிறு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து மில்கோட சேர்த்து இதை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அமினோ கிளைகோசைடு. அமினோ கிளைகோசைடோட ADR என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுலேயே அமினோ அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அப்போ N ஃபார் நியூரோடாக்சிசிட்டி, A அலர்ஜிக் ரியாக்ஷன், N நெப்ரோடாக்சிசிட்டி, O ஓட்டோடாக்சிசிட்டி. இது ரொம்ப முக்கியம், இந்த ADR ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டும்.
நெப்ரோடாக்சிசிட்டி, ஓட்டோடாக்சிசிட்டி, நியூரோடாக்சிசிட்டி எல்லாமே வந்துருச்சு. ஸோ அமினோகிளைகோசைடில் இருக்கக்கூடிய ஏடிஆர் இது. அடுத்து குளோரம்பெனிகால். குளோரம்பெனிகாலோடது போன் மேரோ டிப்ரெஷன். போன் மேரோவில் ஒரு சில டிப்ரெஷன்ஸ்லாம் நடக்குது. அடுத்தது இரிட்டேட்ஸ் எஃபெக்ட்ஸ் லைக் நாசியா, வாமிட்டிங், டயரியா, பெயின் ஆன் இன்ஜெக்ஷன். அடுத்தது கிரே பேபி சிண்ட்ரோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம குளோரம்பெனிகாலோட சைடு எஃபெக்டில் இது ரொம்ப முக்கியமானது, கிரே பேபி சிண்ட்ரோம். இந்த குளோரம்பெனிகால் வந்து அதிகமாக டோஸ் ஆகி அந்த குளோரம்பெனிகால் வந்து உடம்புலேயே வந்து எக்ஸ்கிரீஷன் ஆகாமல் உள்ளேயே இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்போ கிரே பேபி சிண்ட்ரோம் வருது. கிரே பேபி சிண்ட்ரோம் அப்படின்னாக்க பேபிக்கு வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து கிரே கலரில் மாறி, கண்ணெல்லாம் வந்து ஒரு லெத்தார்ஜிக் அந்த ஸ்டைலுக்கு மாறி நல்லாவே வந்து அந்த ஸ்கின்னோட கலர்லாம் சேஞ்சஸ் ஆகிடும். அதுதான் அந்த சைடு எஃபெக்ட் தான் வந்து கிரே பேபி சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் லைக் ரேசஸ், ஃபீவர், ஆஞ்சியோ எடிமா இதெல்லாம். அடுத்து மேக்ரோலைட்ஸ். மேக்ரோலைட்ஸில் என்னென்ன ஏடிஆர்? இதை மேக்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மேக்ரோலைட்ஸில் மேக்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மொட்டிலிட்டி ரிசப்டார் ஸ்டிமுலேஷன், அலர்ஜி, கொலிஸ்டேசிஸ், ரேசஸ், டாக்ஸிசிட்டி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்கிபிட்டர் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணி பாக்டீரியாவை நம்ம அந்த இடத்துல கில் பண்ணுறதோ இல்லை ஸ்டாட்டிக் பண்ணுறதோ அந்த விஷயத்தை இது செய்யுது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? சல்ஃபோனோமைட்ஸ், ட்ரைமீத்தோப்ரீம் அப்படிங்கிற 2 ட்ரக்ஸ். ஓகேவா? இந்த 2 ட்ரக்குமே நம்ம நோட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஃபோ அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துலையும் ஓ அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபோ அப்படி இல்லைன்னா ஃபா அப்படிங்கிற சவுண்ட் வரக்கூடிய சல்ஃபோனோமைட்ஸில் வரக்கூடிய ஃபோ, ஃபா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே இந்த ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதன் மூலியமா ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அதில் என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது? ஷார்ட் ஆக்டிங் சல்ஃபா டைசின், இன்டர்மீடியட் ஆக்டிங் சல்ஃபா மீத்தாக்சசோல், லாங் ஆக்டிங் சல்ஃபாடாக்சின், சல்ஃபா மீத்தாக்சல் பைரிடிசின் அப்படின்னு சொல்லிட்டு 3 ட்ரக் இருக்குது. இதில் ஷார்ட் ஆக்டிங் அந்த நேம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடுத்து லாங் ஆக்டிங் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஆனால் 3 ட்ரக்குமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்போ அதை உங்களுக்கு பார்த்தாவே புரியும். ஆன்டிஃபோலேட் ட்ரக்ஸ் அப்படின்னாக்க என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்க சல்ஃபோனோமைட்ஸ், ட்ரைமீத்தாப்ரீம், சல்மா மீத்தாக்சசோல் மிக்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 3வது ட்ரக் வந்து இந்த பேக்ட்ரீம் டிஎஸ், அடுத்தது கோட்ரமெசோல் ட்ரக் இதெல்லாம் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் பார்த்துருப்போம். அதுதான் இது. ஓகே, அடுத்து இந்த ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை இன்கிபிட்டர் பண்ணக்கூடிய சல்ஃபோனோமைடு, ட்ரைமீத்தாப்ரீம் இந்த ட்ரக்ஸோட ஏடிஆர் என்ன அப்படின்னா அதுலேயே சல்ஃபோனோமைட்ஸ் அப்படின்னு வந்துடும். அந்த பேர்லேயே சல்ஃபோனோமைட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எஸ் அப்படின்னா ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம், அடுத்தது அட்டிகாரியா, லூகோபினியா, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, அப்ஸ்ட்ரக்ஷன் இன் யூரினரி ட்ராக்ட், நெப்ரைட்டிஸு, ஏப்ளாஸ்டிக் அனீமியா, மெத்தினீமியா கான்ட்ராஇண்டிகேஷனு, இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கெர்னிக்சர்ஸ், ட்ரக் ஃபீவரு, ஈஸ்னோஃபிலியா, ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏடிஆர்லாம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 1, 2 இந்த ஸ்டீவன் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் பாருங்களேன், இதில் இவ்வளோ ஏடிஆர் இருக்கிறனால தான் நம்ம மெடிக்கல் ஷாப்லையோ இல்லை ஜிஹெச்லையோ ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். இல்லைனா வந்து ரெகுலராக வந்துட்டு கொஞ்சம் டாக்டர்ஸ் கிட்டலாம் போகும்போது ஒரு சில பேஷண்ட்லாம் பாருங்களேன், எனக்கு சல்ஃபா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கார்டோ ஒரு அட்டையோ எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு சல்ஃபா மெடிசன் கொடுக்காதீங்க, எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவ்வளவும் இருக்குது அப்படிங்கிறனால தான். மெயினாக வந்து இந்த ஸ்கின் ரேசஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அடுத்து இந்த ஈஸ்னோஃபிலியாலாம் இருக்குது பாருங்கள், ஃபீவர்லாம் வருது பாருங்கள். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சல்ஃபா மெடிசனை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கோட்ரைமெசோல் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்கிபிட்டர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் செல் வால் சிந்தசிஸ் பார்த்தோம், அடுத்தது புரோட்டீன் சிந்தசிஸ் பார்த்தோம், அடுத்தது ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் அது பார்த்தோம். அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை வந்து இன்கிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ அப்போ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னாவே ஒரு நியூக்ளியஸ் செல்லுக்கு முக்கியமான கிங் யாரு? நியூக்ளியஸ்.
ஓகேவா? ஸோ அப்போ அந்த நியூக்ளியஸை போய் ஸ்டாப் பண்ணி அந்த நியூக்ளியஸை அடித்து காலி பண்ணக்கூடியது குயினால் தான் முடியும் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் அதை ஸ்டாப் பண்ணுறது குயினலோன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ட்ரக்ஸ் ப்ளஸ் ரிஃபாமைசின் அப்படிங்கிற ட்ரக்ஸ், இந்த 2 ட்ரக்ஸும் வந்து நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்ணி அதன் மூலயமா அந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ணுறதோ இந்த ஸ்டாட்டிக் பண்ணுறதோ அந்த ஒர்க்கை பார்க்குது. குயினலோன்ஸ் முக்கால்வாசி வந்துட்டு ஃபுல்லாகவே பாக்டீரிசிடல் எஃபெக்ட் தான். அடுத்தது ஃப்ளோரோகுயினலோன்ஸ். இந்த ஃப்ளோரோகுயினலோன்ஸ் அதாவது குயினலோன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரக் வந்து நாலிடிக்ஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் வரும். நாலிடிக்ஸ் ஆசிட் அப்படின்னு ஒரு ட்ரக் வரும், அது பின்னாடி பார்ப்போம். அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த குயினலோன் ட்ரக்ஸ் எல்லாமே ஃப்ளாக்சசின் முடியும். இந்த மாதிரி முடியக்கூடிய எல்லா ட்ரக்குமே வந்து இந்த குயினோலோன் குரூப். அந்த குயினோலோனில் குயினோலோனில் வரக்கூடிய ஃப்ளோரோகுயினோலோன் டெரிவேட்டிவ்ல வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே ஃப்ளாக்சசின் முடியும். நமக்கு வந்து எம்சிக்யூஸில் ஆப்ஷனில் வந்து குயினோலோன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம குயினோலோன்ஸை டிக் அடிக்கலாம். குயினோலோன்ஸும் கொடுத்து ஃப்ளோரோகுயினோலோனும் கொடுத்து அந்த இடத்துல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஃப்ளோரோகுயினோலோனை டிக் அடிச்சுங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு காமன். நார்ஃப்ளாக்சிசின், சிப்ரோஃப்ளாக்சிசின், ஓஃப்ளாக்சிசின், ஃபெப்ளாக்சிசின், இந்த ட்ரக்ஸ் எல்லாமே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட்லி ட்ரக்ஸ், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது வந்து ரேராக யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து செகண்ட் ஜெனரேஷன். இது ஃபர்ஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நல்லா ஃபேமஸான ட்ரக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்க என்ஓசி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. என்ஓசி, இவங்ககிட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்ஹிபிட்டர் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன். அதாவது செல்லில் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனை போய் டிஸ்டர்ப் பண்ணி அதில் நம்ம ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்லாம் இருக்குல்ல, அதில் தடை பண்ணுறது, இல்லைனா அந்த ப்ரோட்டீன் போய் பைண்ட் ஆகிற இடத்த வந்து மாற்றி வேறு இடத்துல வந்து அந்த செல் மெம்பரேனில் மாற்றி வைக்கிறது, ஒரு கால்சியம், குளோரின் இந்த மாதிரிலாம் வந்து வேறு இடத்துல பைண்ட் ஆகிறதெல்லாம் வந்து மாறி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணுறனால அந்த பாக்டீரியா வந்து கில் ஆகிடும். ஸோ அது அந்த மாதிரி மெத்தடில் இந்த 2 ஆன்டிபயோட்டிக்கும் ஒர்க் பண்ணுது. இதுதான் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதோடது. அந்த பாலிமைக்சின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கும் ஐசோனைஸ்டு அப்படிங்கிற ட்ரக்கும் இந்த சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைனை போய் டிஸ்டர்ப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை கொள்ளுது. அதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, இதில் பாலிமெக்சின் அப்படிங்கிறது வந்து ட்ரீட்டிங் சீரியஸ் இன்ஃபெக்டியன்ஸ் காஸ்டு பை தி மல்டிட்ரக் ரெசிஸ்டன்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகே, அதாவது எப்படின்னாக்க இந்த பாலிமெக்சினை மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பாலிமெக்சின் பி, பாலிமெக்சின் சி அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வரும். இது வந்து அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஆன்டிபயோட்டிக்லாம் யூஸ் பண்ணி அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கேட்காம போயிடுச்சு. அந்த ட்ரக்கெல்லாம் வந்து எகென்ஸ்டாக ரெசிஸ்டண்டாக மாறி உள்ள நிறைய பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வந்து க்ரோத் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பாக்டீரியாவை கில் பண்ணணும் அப்படின்னா வேற ஒரு ட்ரக்கோட சேர்த்து இந்த பாலிமைக்சினை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கீழே ஐசோனைசிட் அப்படிங்கிற ஒரு ட்ரக். இந்த ஐசோனைசிடுங்கிறது வந்து டிபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹெவி ஆன்டிபயோட்டிக். இந்த ட்ரக்கு ரிஃபாம்பைசின் அப்படிங்கிற 2 ட்ரக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ட்ரக் ஐசோனைசிட். இந்த ஐசோனைசிடை INH அப்படின்னு ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஐசோனைசிடு இதனால் வரக்கூடிய ஏடிஆர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஐசோனைசிடோட ஏடிஆர் திரம்போசைட்டோபினியா, ரைஸ்டு லிவர் என்சைம், அண்டர் நார்மல் விட்டமின் B6 லெவல், அடுத்தது மேக்யூலோ பாப்புலர் ரேஸு, பெரிஃபெரல் நியூரோபதி. ஒன்றும் இல்லை, ட்ரம்ப்புக்கு டிபி வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு இடத்துல டாக்டருக்கு டிபின்னு வச்சோம், அது வந்து ட்ரக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து ட்ரம்ப்புக்கு டிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு டிபி வந்துருச்சு அப்படின்னாவே அது வந்து ஒரு ஏடிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது பாக்டீரியோஸ்டாட்டிக் விஸ் பாக்டீரியோசிடல். ஓகேவா, இதில் பாருங்க, பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படின்னா இதில் வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மல்டிப்ளை ஆகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிரும். மறுபடியும் அந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகாது, புதுசாக மியூட்டேஷன் நடக்காது, நிறைய பாக்டீரியா உருவாகாது. ஆனால் அந்த பாக்டீரியாவை கில் பண்ணாது, அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கணும்னு வச்சுங்களேன். இந்த பாக்டீரியல் சிடல் அப்படின்னு வரக்கூடிய இந்த ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா பாக்டீரியாவை கில் பண்ணிடும், முழுசாக அழிச்சிடும். அதுதான் பாக்டீரியா சிடல் ட்ரக்ஸ்.
இதை வந்து எம்சிக்யூஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஒரு 4 ட்ரக்கை கொடுத்து இது வந்து பாக்டீரியல் சிடலா, இதில் வந்து பாக்டீரியல் சிடல் இருக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு நிமோனிக் நம்ம ஸ்டைலில் ஒன்று பார்ப்போம். ஓகே, இதில் பாக்டீரியோ ஸ்டாட்டிக்கு பாக்டீரியோ சிடல் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் வந்து நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இதில் வந்து பாக்டீரியோ சிடல் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ரொம்ப போட்டு குழப்பிக்குவோம். அப்போ சிடலை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாட்டிக்கு காமிச்சோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்கில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா மீதி 3 ஆன்சர் சிடலாக தானே இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்போ பாக்டீரி சிடல் அப்படிங்கிறதும் சூசைடு அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் வரனால நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, பாக்டீரியா சிடல் அப்போனா இந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியா போய் சூசைட் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குது, ஒரு ரோடு இருக்குது, நைட் டைமு, ஒரு பக்கம் வந்து மெட்ரோ வருது, இன்னொரு பக்கம் வந்து ஆம்னினா ஓ கிடையாது, இந்த இடத்துல அம்னின்னு போட்டிருக்கு பாருங்க. அம்னி வேன் வருது, இந்த இடத்துல கார் வருது, இந்த இடத்துல மோதின்னு எழுதியிருக்கு, இந்த இடத்துல செஃபான் இருக்குது, அடுத்தது இந்த இடத்துல ரிஃபா குயின் அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல வந்து பென்னு இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல நைட்டுன்னு இருக்குது, இந்த இடத்துல நிலா இருக்குது, இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இந்த இமேஜில் இந்த இமேஜ் ஃபுல்லாகவே ஞாபகம் இல்லைனாலும் இதில் ஏதாவது 1-2 ஞாபகத்தில் இருந்தாவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மற்ற நிமோனிக் மாதிரி ஒரு இடத்துல நமக்கு மறந்துருச்சு அப்படின்னா டோட்டலாகவே அந்த நிமோனிக் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி தான் நம்ம நிமோனிக்கு இருக்கும். அப்படி தான் நம்ம நிமோனிக் போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல மறந்துட்டாலும் அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. இப்போ வந்து ஒவ்வொரு லெட்டராக எடுத்து ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணுறது அப்படிங்கிறப்ப நமக்கு அங்கே எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறமா நமக்கு ஆர்னா என்ன, ஒய்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு மறந்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நம்மளோட நிமோனிக்கில் ஒரு 3 லெட்டர், அந்த தேவையான அந்த மெடிசனில் இருந்து அந்த ட்ரக்ல இருந்து ஒரு 3 லெட்டர் எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா 2 லெட்டர் எடுத்துக்கிறேன். அப்படி வச்சு தான் நம்ம முடிஞ்ச அளவு நிமோனிக் ஸ்டோரியை நம்ம மேக் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி, நமக்கு நிமோனிக் ஸ்டோரி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு பொண்ணு, இந்த பொண்ணோட பேர் வந்து ரிஃபா குயின். இவங்க வந்து ஒரு பெண்ணு. ஓகேவா, இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஓகேவா, ரொம்ப பிரச்சனை, இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, சரி நம்ம போய் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோட்டில் நடந்து வராங்க. நடந்து வரும்போதே அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்க, ரைட் ஓகே, மேலே மெட்ரோ ட்ரெயின் போகுது, சரி அதில் போய் நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா, காரில் விழுந்து சூசைட் பண்ணிக்கலாமா, ஆம்னி வேன் வருது அதில் போய் மோதி சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அங்கே நிற்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்டோரி. ஓகேவா, அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டோரி. ஓகேவா, அந்த பொண்ணோட பேர் வந்து ரிஃபா. ஸோ அப்போ ரிஃபாமிக்சின், ரிஃபாம்பின் அப்படிங்கிற ட்ரக்ஸு, அடுத்தது குயின் அப்படின்னு வந்தனால குயினோலோன் ட்ரக்ஸ். அப்போ அந்த குயினோலோன் அப்படிங்கிற டெரிவேட்டிவ்க்குள்ள என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் வருதோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம். ஸோ எங்கடா அது, நம்ம அந்த குயினோலோன் அப்படிங்கிற ட்ரக்ஸை காணாமே அப்படின்னு சொல்லி நம்ம தேடக்கூடாது. குயினோலோன் அப்படின்னாவே சிப்ரோஃப்ளாக்சின், ஃப்ளாக்சசின் அப்படின்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே குயினோலோன்னு பார்த்தோம். அடுத்தது பென் அப்படின்னாவே பெனிசிலின் அப்படின்னு அர்த்தம். அப்போ சிலின்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா ட்ரக்ஸுமே பார்த்தோம்னா பெரிய நிமோனிக்கா வரும், அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல செஃபான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, தலையில கை வச்சுட்டு சவா என்னடா இது இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செஃபான் வந்துருச்சு. அப்போ செப்பலோஸ்பரின் கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய எல்லா ட்ரக்ஸுமே பாக்டீரிசிடியல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது செஃப்னு ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன்லாம் பார்த்தோம்ல அந்த ட்ரக்ஸ். அடுத்து இந்த இடத்துல மோதி நடிச்சுட்டே வராங்க. மோதி தானே சூசைட் பண்ணிக்க முடியும், அதனால மோதி அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. மோ அப்படின்னா மோனோபேக்டம்னு அர்த்தம். தை அப்படின்னா தைரோசிடின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக். அடுத்தது இந்த இடத்துல இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, ஒரு ரோட்டில் நடந்துட்டு இருக்கு. என்ன டைம்ல நடக்குது, நைட் டைம்ல நடக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல எல்லாம் தெரியுது. நைட் அப்படின்னா NIT அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, நைட்ரோஃபியூரடைன். மெட்ரோ அப்படின்னா மெட்ரனிடசோல். கார் அப்படின்னா கார்பிபினம். அந்த பினம்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். அடுத்தது வேன் அப்படின்னா வேன்கோமைசின். ஆம்னி அப்படின்னா அமினோகிளைகோசைடு. லாஸ்டா NIன்னு முடியறனால அந்த இடத்துல நைட்ரோஃபியூரடைன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான், இதுதான் நமக்கு இந்த ஸ்டோரி. ஸோ நம்ம ஈஸியாவே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். பாக்டீரியல் சிடல் ட்ரக்ஸ் அப்படின்னாவே ஈஸியாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ மெட்ரனிடசோல், நைட்ரோஃபியூரடைன், கார்பிபினம், மோனோபேக்டம், தைப்ரோசிடின், செப்பலோஸ்பரின், ரிஃபாம்பின், குயினோலோன், பெனிசிலின், வேன்கோமைசின், அமினோகிளைகோசைடு. அவ்வளோதான்.
ஓகே, இந்த ஆன்டிபயோட்டிக்கை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச அளவு இதில் என்ன முக்கியமாக என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ இதை எப்படியாவது ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே நம்மளால் சொல்லிட முடியுமா அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணோம். பட் அப்படி இருந்தும் ஒரு 45 மினிட்ஸ் வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. அடுத்த வீடியோவில் இதில் மிஸ் ஆன ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்ட் 2 நம்ம போடலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.